உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள். இன்று துதியை திதி, கேட்டை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11:30 முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வெள்ளம், பரிகாரம் தயிர். இன்றைய தினம் சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம், வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் கவனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நற்செயல், கடகம் போட்டி, திம்மம் பக்தி, கன்னி இரக்கம், துலாம் வரவு, விருச்சிகம் சுபம், தனுசு உற்சாகம், மகரம் உழைப்பு, கும்பம் மறதி, மீனம் சிரமம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மருத்துவ ஜோதிடம், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு பகுதி இருக்குது. நோய்களை பற்றியும், எந்த கிரகங்கள் எந்த நோய்க்கு அதிபதி, எந்த ராசி எந்த நோய்களுக்கு அதிபதி, எந்த கிரகங்கள் லக்னத்தில் உள்ளவர்களுக்கு எந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று கிரக நிலைகளை வச்சு ஜோதிட ரீதியாக கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தருக்கு சுகர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, ப்ரெஷர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, புற்றுநோய் மாதிரி கர்ம வினைகளால் வரக்கூடிய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்சர் வருமா, கேஸ்ட்ரிக் வருமா, உடம்பில் எந்த உறுப்பு நோய்களினால் பாதிக்கப்படும் என்றெல்லாம் மருத்துவ ஜோதிட பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கு. நரம்புகள் சம்பந்தமான நோய் வருமா, எலும்புகளில் முறிவுகள் ஏற்படுமா, தலைப்பகுதி நோயினால் பாதிக்கப்படுமா, கண் நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா. ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு அதிபதியாக உள்ளன. ஒவ்வொரு ராசிகள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு அதிபதியாக உள்ளன. இந்த மாதிரி ராசிகளையும் வச்சு, லக்னத்தையும் வைத்து, கிரக நிலைகளையும் வைத்து என்ன நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது, எந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும் என்றெல்லாம் மருத்துவ ஜோதிடப்படி கண்டுபிடிக்கலாம். சரி, இன்றைக்கு மருத்துவ ஜோதிடப்படி சில தகவல்களை, சில நோய்களையும் அந்த நோய்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் பற்றி நான் பார்க்க போகிறேன். முதலாவது மூல நோய், பைல்ஸ் என்று சொல்லுவோம். மூல நோய். இந்த மூல நோயினால் அவதிப்படக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரை என்கின்ற தானியத்தை தண்ணீரில் ஒரு நாள் ஊற வச்சு
அடுத்த நாள் காலையில் நாவல் மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றி வந்தால் மூல நோய் சுகமாகும். மூல நோய் பைல்ஸ் என்ற நோயினால் அவதிப்படக்கூடியவர்கள் மருத்துவ ஜோதிடப்படி செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை துவரை என்கின்ற பருப்பை ஊற வச்சு தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நாவல் மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்கோ, மூல நோய் சுகமடைய வாய்ப்பு இருக்குது. தொண்டையில் நோய் உள்ளவர்கள், த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம், தொண்டை சம்பந்தமான நோய் இருக்கக்கூடியவர்கள் திங்கக்கிழமை அல்லது குரல் சம்பந்தமான நோய், தொண்டை சம்பந்தமான நோய், டொன்சில்ஸ் இந்த மாதிரி நோய், தைராய்டு இந்த மாதிரி தொண்டையில் நோய் வந்தால் திங்கக்கிழமையில் நெல் அரிசியோடு வரக்கூடிய நெல் உங்களுக்கு தெரியும், நெல்லை தண்ணீரில் ஊற வச்சு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வேப்ப மரத்துக்கு அந்த தண்ணீரை ஊற்றி வந்தால் குரல் சம்பந்தமாக தொண்டை சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள் குணமடைய வாய்ப்பு அதிகம். உள்ளங்காலில் நோய் வந்தால், கால் பகுதிகள் பாதத்துக்கு அதிபதி சனீஸ்வரன், பாதத்தில் நோய் வந்தால் சனிக்கிழமையில் சனிக்குண்டான தானியம் கருப்பு எள், வெள்ளை எள் அல்ல, கருப்பு எள்ளை தண்ணியில் ஊற வச்சு பவள மல்லிகை மரத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், ஒரு அற்புதமான மரம். பவள மல்லிகை மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றணும். உள்ளங்கால் கால் பகுதிகளில் ஏதாவது நோய் வந்தால், சில பேருக்கு டயபெட்டிஸ் வந்து கால் பாதிக்கப்பட்டிருக்கும், கால் மரத்து போகும், ராத்திரியில் கால் குத்தும், கால் மதப்பாக இருக்கும், கால் எரியும், இந்த மாதிரி கால் பகுதியில் நோயுள்ளவர்கள் சனிக்கிழமையில் எள் என்ற தானியம் கருப்பு எள்ளை ஊற வச்சு பவள மல்லிகை அந்த தண்ணியை ஊற்றுனீங்களா உள்ளங்கால் சம்பந்தமான நோய்கள் குணமடைய வாய்ப்புண்டு. இருதய நோய் உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்ட், இருதயம் சம்பந்தமான நோய், நெஞ்சு வலி, ஹார்ட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி இருதய நோய் உள்ளவர்கள் வியாழக்கிழமையில் கடலை கொண்ட கடலை தெரியும், வியாழக்கிழமை கடலையை தண்ணியில் ஊற வச்சு அரச மரத்துக்கு அந்த தண்ணீரை ஊற்றுங்கள். நீங்கள் மருத்துவத்தையும் செய்யணும், ஐயா சொல்லிட்டாருன்னு இதை மட்டும் இல்லை, மருத்துவத்தையும் செய்து கொண்டு இதையும் செய்யுங்கோ, இருதய நோய் சுகமாகும். இருதய நோய் உள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலையை தண்ணியில் ஊற வச்சு அரச மரத்துக்கு ஊற்றுங்கோ. குழந்தைகள் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், பிள்ளை இல்லை, குழந்தை பாக்கியத்தில் தடை, மருத்துவம் செஞ்சும் சரி வரையில்லை, இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடியவர்கள், கருப்பையில், வூமில், பெலோப்பியன் குழாயில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்கோ. குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரையை ஊற வச்சு வேப்ப மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்கோ. தோல் நோய் உள்ளவர்கள், ஸ்கின் டிசீஸ் என்று சொல்லுவினம், தோல் சரும நோய், தோல் நோய் உள்ளவர்கள், தோலில் சொறி இருக்குது, சிரங்கு இருக்குது, சோரியாசிஸ் வந்துட்டு இந்த மாதிரி தோல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரையை ஊற வச்சு வேப்ப மரம், அதே மாதிரி தான் வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்கோ. தோல் நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரை அதை தண்ணீரை ஊற வச்சு அந்த தண்ணியை வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்கோ. அதே மாதிரி சிறுநீரக நோய் உள்ளவர்கள், கிட்னியில் பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஆக்கள் செய்யலாம், கிட்னியில் கல் இருக்கிற ஆக்கள் செய்யலாம், கிட்னி நோய் வரப்போகுது என்று தெரிந்தவர்கள் செய்யலாம், யூரினில் நிறைய நுரை போகுதுன்றாக்கள் செய்யலாம், கிட்னி சிறுநீரகத்தில் நோய் உள்ளவர்கள் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை மொச்சை, சுக்கிரனுக்குண்டான தானியம் மொச்சை, அதை தண்ணீரை ஊற வச்சு அப்படியே பவள மல்லிகை மரத்துக்கு ஊற்றுங்கோ. சிறுநீரக நோயுள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை
மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வச்சு பவள மல்லிகை மரத்துக்கு ஊற்றுங்கோ. வெண்குஷ்டம், வெண்குஷ்டம் என்று சொல்லக்கூடிய தோலில் வெள்ளை வெள்ளையாக வந்து இருக்கும், வெண்குஷ்டம் என்று பேர். திங்கக்கிழமை நெல்லை ஊற வச்சு புளிய மரத்துக்கு ஊற்றுங்கள். வெண்குஷ்டம் நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமை நெல் என்கின்ற தானியத்தை ஊற வச்சு புளிய மரத்துக்கு ஊற்றுங்க. கருப்பை சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், வூம் டிசீஸ், கருப்பையில் நோய் உள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலையை ஊற வச்சு புன்னை என்கின்ற புன்னை மரத்துக்கு ஊற்றுங்க. இருமல் தொடர்புடைய நோய் உள்ளவர்கள், காச நோய் வந்திருக்கும், இருமிக்கொண்டே இருப்பினம், எவ்வளவு மருந்தெடுத்தாலும் சரி வராது, இருமல் இருக்கும். திங்கக்கிழமை நெல்லை ஊற வைத்து பனை மரம்னா உங்களுக்கு தெரியும், பனை மரத்துக்கு ஊற்றுங்கோ. இருமல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமை நெல்லை ஊற வைத்து பனை மரத்துக்கு ஊற்றுங்கோ. அலர்ஜிக்னா ஒவ்வாமை என்று தமிழில் சொல்லுவோம். ஒவ்வாமை, அலர்ஜிக். சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜிக், சில பேருக்கு சில கத்தரிக்காய் அலர்ஜிக், சில உணவுகள் அலர்ஜிக். இந்த மாதிரி அலர்ஜிக், ஒவ்வாமை சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், சில பேர் தும்மிக்கொண்டே இருப்பினும், இருமிக்கொண்டே இருப்பினும், ஏதாவது மரக்கறி சாப்பிட்டா சொறி வந்துடும், அந்த மாதிரி அலர்ஜிக் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை துவரை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து வேப்ப மரம், வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்க. அலர்ஜிக் சம்பந்தமான ஒவ்வாமை சில பேருக்கு சில மருந்து அலர்ஜிக்காக இருக்கும். அந்த மாதிரி அலர்ஜிக் உள்ளாக்கள் செவ்வாய்க்கிழமை துவரை என்கின்ற தானியத்தை ஊற வச்சு வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்கோ. அது அலர்ஜிக் நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். வயிறு சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள், அல்சராக இருக்கலாம், கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம், அல்லது லிவரில் பிரச்சனையாக இருக்கலாம், கிட்னியில் பிரச்சனையாக இருக்கலாம். வயிறு சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் வியாழக்கிழமை கடலை ஊற வச்சு இலுப்பை மரத்துக்கு ஊற்றுங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.